எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சுவையான பருப்பு பொடி தான் பார்க்க போகிறோம். இந்த பொடி இருந்தால் போதும், குழம்பே தேவையில்லை. இந்த பொடி எப்போவுமே வீட்டில் வச்சுக்கிட்டா டக்குன்னு நம்ம குழம்பு வைக்கிற நேரத்தில் போட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் குட்டி பாப்பாவாக இருக்கக்குள்ள ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி பருப்பு வதக்கிட்டு மிளகு வச்சு அரைச்சி நெய் விட்டு பருப்பு பொடி கொடுப்பேன். அப்படி சாப்பிடுவா. இப்போ பாப்பா ஸ்கூல் போகிற ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ எல்லா பருப்பையும் சேர்த்து பருப்பு பொடி செஞ்சு கொடுப்பேன். எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். நான் சில நேரத்தில் லஞ்ச் பாக்ஸ் கூட அந்த பருப்பு பொடி கலந்து கொடுப்பேன். வாங்க பருப்பு பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சைஸ் ஸ்பூனால் தான் நான் எல்லாத்தையும் அளவு எடுத்திருக்கேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுபோல் பருப்பு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உடைச்ச நிலக்கடலை 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பட்டை மிளகாய் ஒரு 8 வச்சுருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். காஞ்ச கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. நெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பருப்பை நம்ம எண்ணெய் எதுவுமே விடாமல் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது பேச்சுலர்ஸ் கூட செஞ்சு வச்சுக்கிட்டு அடிக்கடி ஈஸியாக சாப்பிட்லாம். இந்த பொடி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பருப்பு நல்லா வறுபட்டுட்டு அடுத்து கடலைப்பருப்பு வறுத்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு வறுபட்டுட்டு அடுத்து இது வறுத்த நிலக்கடலை தான். அதுபோல் பொட்டுக்கடலை 2 லைட்டாக சூடு காமிச்சா போதும். 2 வறுத்தது தான். பொட்டுக்கடலை சேர்த்தா பொடி ஒரு சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு தான் பொட்டுக்கடலை சேர்த்தேன். உளுத்தம்பருப்பு வறுத்து எடுத்துக்கோங்க. நெய் 1 ஸ்பூன் விட்டு பூண்டு வறுத்து எடுத்துக்கோங்க. பூண்டு வறுக்கும்போது இடிக்கும், கொஞ்சம் பார்த்து வறுத்துக்கோங்க. பட்டை மிளகாய் அதிலே வறுத்து எடுத்துக்கோங்க. பட்டை மிளகாவோட காஞ்ச கருவேப்பிலை அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து பாசிப்பருப்பு அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுபோல் பெருங்காயம் இந்த பொடிக்கு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. வீடே மணக்கிற பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடியை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சூடான சாதத்தில் பருப்பு பொடி போட்டு நெய் விட்டு அல்லது நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அமிர்த மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எவ்வளோ தான் வீட்டில் கூட்டு குழம்பு தயிர் ரசம் சாம்பார் எவ்வளோ தான் இருந்தாலும் இந்த பருப்பு பொடி ஃபஸ்ட்டு போட்டு சாப்பிட்டு அடுத்தது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.